ஒரு தத்துவம் தான் ஒரு கட்சியாக மாறுகிறது. அந்த கட்சி என்கிற கட்டுப்பாட்டை, கட்டமைப்பை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். எனவே கட்சி என்பது ஒரு அடிப்படை அப்படிங்கிற வகையில் தன்னுடைய கருத்தை அழுந்த பதிவு செய்திருக்கிறார் டாக்டர் கனிமொழி சோமு அவர்கள். அடுத்ததாக, மக்கள் யாரை நம்பி வாக்களிக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு அவர்கள் நிச்சயம் தலைவரை நம்பியே வாக்களிக்கிறார்கள் என்கிற வாதத்தை முன்வைப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். என் அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, நல்வாய்ப்பாகவோ அல்லது கெடுவாய்ப்பாகவோ இந்த அரசியல் சூழல் என்பது தலைவர்களை நோக்கியே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறி போயிருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய ஒரு களமாக அரசியல் என்பது இருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு தலைவர் எப்படி இருக்கிறார், அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, அதை மட்டுமே நோக்கி இருக்கக்கூடிய களமாக தேர்தல் களம் என்பது எப்பொழுதும் மாறி போய் நிற்கிறது. சில உதாரணங்களோடய நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ் எனும் ஒரு இயக்கம் இருக்கிறது. இந்த காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நமது பாட்டன் காமராஜ் அவர்கள் இருந்தார். அவருக்கு முன்பும் சரி, அவருக்கு பின்பும் சரி, காங்கிரஸ் எனும் கட்சி ஒரு ஆட்சி பதவியில் அமர்ந்த ஒரு கட்சியாகவே இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு ஆளுமை மிக்க தலைவனாக, இந்திய நாட்டின் பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தகுதிமிக்க தலைவராக இங்கு வாழ்ந்த காமராஜர் அவர்களுக்கு பிறகு அப்படியான ஒரு தலைவர் உருவாகவில்லை என்பதனாலோ என்னவோ அந்த கட்சியினுடைய நிலைமை இன்று என்னவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். கட்சியினுடைய கொள்கைகள் அதேதான், சின்னம் அதேதான், கட்சி அதேதான். ஆனால் அப்படி ஒரு தலைவர் உருவாகவில்லை என்ற காரணத்தினாலே இன்று கூட்டணிக்குள் அடங்கி போகக்கூடிய ஒரு கட்சியாக அது மாறி நிற்கிறது. திமுக என்ற கட்சி உருவான போது கூட அது நீங்க திராவிட கழகத்தினுடைய பேச்சுக்களின் மூலமாகவோ அல்லது அதிலிருந்து பிரிந்து வந்த தலைவர்கள் பலர் பேசியதன் மூலமாகவோ திமுக எனும் கட்சி வீரியமாக இங்கு வளர்ந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அதிமுக என்ற ஒரு கட்சி வந்தது. அது எம்ஜிஆர் எனும் ஒரு தலைவரை நம்பி மட்டுமே கட்சி உருவானது, வளர்ந்தது. அவருடைய இழப்புக்கு பிறகு அந்த கட்சி என்னவானது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். கட்சி இரண்டாக உடைந்தது, சரிந்தது, எல்லாமே நடந்தது. ஆனால் அதிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா எனும் ஒரு தலைவராக அவர் உருவாகி தன்னை நிலைநிறுத்திய பிறகுதான் கட்சி மீண்டும் ஆளுகின்ற உயரத்தை நோக்கி வந்தது. இப்பொழுது அவருடைய இழப்புக்கு பிறகு அதே கட்சி என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அது இரண்டாக மூன்றாக உடைந்து சிதறி இருக்கிறதும், அதனுடைய வாக்கு சதவீதங்கள் சரிந்து கொண்டு வர்றதும் தெரியும். இன்னொரு தலைவர் தான் இந்த கட்சியை வழிநடத்துவேன் என்று நிரூபிக்காத வரை அது சரிந்து கொண்டே தான் போகும். அது இன்னொரு காங்கிரஸாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் தேமுதிக எனும் கட்சி ஒரு தலைவரை நம்பி இங்கு உருவாக்கப்பட்ட கட்சி. அவருடைய இழப்புக்கு பிறகு அந்த கட்சியினுடைய நிலைமை இன்று என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கணும். இது எல்லாமே என்ன நமக்கு வற்புறுத்தி காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவரை நம்பி மட்டுமே தேர்தல் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது, தலைவரை நம்பி மட்டுமே வாக்குகள் என்பது விழுந்து கொண்டு இருக்கிறது. அந்த தலைமை பண்பு மிக்க ஒரு நபர் இல்லாமல் போனால் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு சரிந்து கொண்டே போகிறது என்பதைத்தான் இது காமிக்குது. இதெல்லாம் செல்வாக்கு மிக்க தலைவருக்கான அடையாளங்கள் அப்படிங்கறத எதை அடிப்படையாக சொல்றோம்? நமக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களாக வேண்டும், அறிவார்ந்த தலைவர்களாக வேண்டும், தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களாக வேண்டும். இந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறை இங்க வரும்பொழுது அவர்களுக்கு இங்கே என்னவாக இருக்க வேண்டும், இந்த மண் என்னவாக இருக்க வேண்டும், மக்கள் என்னவாக இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறை இங்கு வளரும் போது உணவு, காற்று, நீர் எல்லாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டுமா? தலைவன் என்பவன் தன்னையே கரைத்து கொண்டு சர்க்கரை போல, தன்னையே கரைத்து கொண்டு சுவையூட்டுகின்ற ஒரு சர்க்கரை போல இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு அரசியல்வாதியும் என்ன செய்வார்கள் என்றால் அடுத்த தேர்தலை நோக்கி யோசிப்பார்கள். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய இந்த திட்டம், நான் அறிவிக்கக்கூடிய இந்த திட்டம் அடுத்த தேர்தலில் நமக்கு வாக்கை பெற்றுக் கொடுக்குமா என்று அடுத்த தேர்தலை நோக்கி சிந்திப்பார்கள். தலைவன் என்பவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கணும். அடுத்த தலைமுறை வளரும் பொழுது இந்த நாடு நல்லா இருக்கணும்னாக்க அதற்குண்டான திட்டங்களை நாம் இன்றிலிருந்து வகுக்க வேண்டும். அது இப்பொழுதைக்கு அது கவர்ச்சிகரமான திட்டமாக வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் உண்மை அதுதான், அதை நோக்கி நகரணும் அப்படிங்கிற தலைவராக இருக்க வேண்டும். நாம் தமிழர் உள்ளிட்ட தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தேர்தலை நோக்கித்தானே போய்கிட்டு இருக்காங்க. இல்ல, நாங்க தேர்தலை நோக்கி எப்பொழுது நிக்கிறதே இல்லை. வாக்கு மட்டுமே எங்களுக்கு முக்கியம், ஒரு சீட்டு மட்டுமே முக்கியம்னாக்க கூட்டணி வைத்துக் கொண்டு எப்பொழுதோ நாங்க கரைந்து போயிருக்கலாம் அல்லது ஒரு சில கூட்டணிகளை வென்று கூட போயிருக்கலாம்.
நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னாக்க இங்கே மக்களுக்கு ஒரு மாற்றம் நிகழணும், மக்களுக்கு வந்துட்டு அந்த மாற்றத்தை நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும்னாக்க இது போன்ற கூட்டணிகளில் கரையக்கூடாது அப்படிங்கிறோம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த நபர்கள் நாங்கள் பொற்கால ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்னா அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இங்கே இருக்கிறாருங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அவர்கள் கூட இருக்கிறவர்கள் என்னவாக சொல்லி அவர்களை வந்துட்டு நல்லாட்சி புரிகிறோங்கிறத நம்ப வைக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறணும்னா என்ன பண்ணணும்? நல்ல தலைவனை நாம் தேர்ந்தெடுக்கணும். நான் பல இடங்களில் சொன்னது தான் மீண்டும் சொல்கிறேன். நம்ம கையில் ஒரு ஆயுதம் இருக்குது. கத்திங்கிறது ஒரு ஆயுதம். எடுத்து குத்துனா ஒருத்தர் செத்துருவான் இல்லையா? அதை விட ஒரு பெரிய ஆயுதம் துப்பாக்கி. 10 பேரை சுட்டோம்னாக்க 10 பேர் ஒரே நேரத்தில் சேவான். அதை விட ஒரு பெரிய ஆயுதம் வேணுமா? ஒரு வெடிகுண்டு இருக்கு, தூக்கி போட்டானா 100 பேர் சாவான். அதை விட பெரிய ஆயுதம் வேணுமா? ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டால் 1,00,000 பேர் சாவான். ஆனால் அது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. அது என்னன்னா நாம போடக்கூடிய ஒரு ஓட்டு. நாம போடக்கூடிய இந்த ஒரு ஓட்டு தவறான தலைவனை தேர்ந்தெடுத்து விட்டால், அந்த தவறான தலைவன் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டால் அது தலைமுறைகளை பாதிக்கும், பல பேரோட உயிரையும் கொடிக்கும். அதுபோல இல்லாமல் நல்ல தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரும். நீங்கள் தேடாத வரை உங்களுக்கு நல்ல தலைவர்கள் கிடைக்கவே மாட்டார்கள். காலம் காலமா வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் மக்கள் மத்தியிலிருந்து மக்களாக இருந்து உருவான தலைவர்கள் தானே. அவர்களை தனியா தேட வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கா? மக்களாக இருந்து உருவான தலைவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது இருக்கிறார்கள்ங்கிறத நீங்க பார்க்கணும். எத்தனை பேர் வந்துட்டு மக்களோடு மக்களாக இருந்தார்கள், அடிப்படையிலிருந்து ஒரு பாடுபட்டு வந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அரசியல் தலைவர்களுடைய மகன்களாகவோ மகள்களாகவோ தங்கைகளாகவோ இருப்பதனால் மட்டுமே தலைவராக மாறி நிற்பவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். நீங்கள் தேடாத வரை, நீங்கள் தேடி செல்லாத வரை உங்களுக்கு உண்டான தலைவர்களை உங்களால் அடையவே முடியாது. அதனால் நேர்மையாக உண்மையாக லஞ்சம் கொடுக்காதவனை தேர்ந்தெடுங்கள். அப்பொழுதுதான் லஞ்சம் வாங்காதவன் உருவாவான். லஞ்சம் கொடுக்காதவனை தேர்ந்தெடுத்து இந்த முறை நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். படித்தவர்கள் யார் இருக்கிறாங்க, உங்க தொகுதியில் யார் நிற்கிறாங்க, இளைஞர்கள் யார் நிற்கிறாங்கிறத தேடுங்க. ஒரு தலைவனை நாம் உருவாக்குவோம், அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் நன்றி டாக்டர் கார்த்திகேயன். தலைவர்